This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நீலகிரியில் பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வந்தால் பேருந்துகள் பறிமுதல். சென்னை ஹைகோர்ட் அதிரடி. நீலகிரி வரும் பஸ்களில் பயணிப்பவர்களிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் அந்த பஸ்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே நீலகிரியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் எனவும் நீதிபதிகள் கூறினர். நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி மற்றும் திண்டுக்கல் அருகே உள்ள கொடைக்கானல் உள்ளிட்ட மலைவாஸ் தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருகிறார்கள். அதிலும் கோடை காலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. சுற்றுலா பயணிகள் கொண்டு வரும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திவிட்டு அங்கேயே வீசி செல்வதால் அங்குள்ள சுற்றுச்சூழலுக்கு கேடாக அமைகிறது. அதை தடுக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2019ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்டுள்ள குளிர்பானங்கள் மற்றும் பிளாஸ்டிக்கில் அடைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்தது. இந்த நிலையில் இந்த தடை உத்தரவுகள் தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நீலகிரி மாவட்டத்தில் தனியங்கி குடிநீர் வழங்கல் மையங்கள் தொடர்பாக தவறான அறிக்கை அளிப்பதற்காக மாவட்ட ஆட்சியருக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சரத்குமார் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காணொலி காட்சி மூலம் ஆஜராகிய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இதற்கு மன்னிப்பு கோரினார். மேலும் தானியங்கி குடிநீர் மையங்கள் பராமரிக்கும் விஷயத்தில் மாவட்ட நிர்வாகிகள் சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும், இந்த ஏடிஎம் மையங்களில் நாணயம் இடுப்பு பகுதியில் சமூக விரோதிகள் சிறு கற்கள் வைத்தும் பபுல்கம்களை ஒட்டி விடுவதாலும் அவை செயலிழந்து விடுவதாகவும், இதற்கு மாறாக ஆர்ஓ பிளாட்டின்கள் அமைப்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நீலகிரியில் வரும் அனைத்து வாகனங்களையும் பரிசோதனை நடத்துவது என்பது கடினமான காரியம் எனவும், அதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் பேருந்தில் உள்ள பயணி ஒருவர் பிளாஸ்டிக் வைத்திருந்தாலும் கூட அந்த பேருந்துகள் 10,000 வரை அபராதம் விதிப்பது என்றும், மீண்டும் விதிமீறலில் ஈடுபட்டால் பஸ்ஸை பறிமுதல் செய்வது எனவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறது. இதனையடுத்து நீலகிரியில் வரும் பேருந்துகள் பயணிகளிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் அந்த பேருந்தை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும், அந்த பேருந்தின் உரிமத்தை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள், இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே நீலகிரியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் என கூறி வழக்கை தள்ளி வைத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.